கலையும் அறிவியலும் மனித குல வளர்ச்சியில் பின்னி பிணைந்திருக்கக்கூடியவை. மனிதர்களின் படைப்புத் திறனால் உருவானதுதான் கலை. அது நம் மனதில் அழகு உணர்வை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை தருகின்றது. நுண்கலை, பயன்கலை, பருண்மைக்கலை, கவின்கலை, நிகழ்த்துக்கலை என கலைகள் பல வகைகள் உண்டு. கலை ஒரு சமூகத்தின் நாகரிகத்தையும் பண்பாட்டு மேன்மையும் எதிரொலிக்க செய்கின்றது. தமிழகத்தில் பழங்காலத்திலேயே சிற்பம், கட்டடம், ஆடல், பாடல் முதலிய கலைகள் சிறப்பு பெற்றிருந்தன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். 1000 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக காட்சியளிக்கும் தஞ்சை பெரிய கோயிலின் கட்டட கலைநுட்பம் பற்றி நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளப் போகின்றோம். வாருங்கள். கதிர், நிலா என்கின்ற 2 மாணவர்கள் பிஆர்க்கு இறுதி ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கல்வெட்டுக்களையும் தொன்மையாக இருக்கக்கூடிய, அதாவது பழமையான கோயிலுக்கும் போய் அதோட கலை அழகத்தையும் அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களையும் ஒளிப்படமாக எடுப்பாங்க. முதல்ல ஒளிப்படமாக எடுத்து அதை ஆவணங்களாக தயாரித்து தங்களோட வலைதளத்தில் விடுறது தான் இவங்களோட வேலையாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, அதுக்கு கட்டுரையும் எழுதுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது கல்லூரி இவங்களுக்கு 3 நாள் விடுமுறை வருது. கல்லூரி 3 நாள் விடுமுறை விட்டுடுறாங்க. அதனால் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தஞ்சாவூர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த தஞ்சாவூர் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் கோவிலுக்கு உரிய நுழைவு சீட்டை வாங்கிட்டு, ஏன்னா வீடியோ படம்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நுழைவு சீட்டு வாங்கணும். அந்த நுழைவு சீட்டு வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடம் பார்த்தோம்னா பெரிய கோவிலோட கோபுரங்கள் உயரமாக இருக்குது. அதை என்னன்னு சொல்கிறோம்னு சொன்னோம்னா கேரளந்தகன் கோபுரம் அப்படின்னு சொல்கிறோம். குறிச்சிங்க, கேரளந்தகம், அந்த உயரமாக இருக்கக்கூடிய கோபுரத்தை கேரளந்தகன் கோபுரம் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ கட்டினாங்க அப்படின்னு சொன்னால், ராசராசன் 988ஆம் ஆண்டு சேர நாட்டை வெற்றி கொண்ட போது அந்த கோபுரத்தை அதை கொண்டாடுற வகையில் கேரளந்தகன் வாயில் அப்படின்னு சொல்லி இதுக்கு பெயரிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு வராங்க. அப்படி வர்றப்ப இந்த கோயிலில் 2 கோபுரம் இருக்குது பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கோவிலில் 2 கோபுரமாக, முதல்ல ஒரு கோபுரம் இருக்குது, அடுத்து ஒரு கோபுரம் இருக்குது. அதை பார்த்துட்டு வராங்க. அப்போ சொல்கிறாங்க, ஆமாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்னன்னு கேட்டோம்னா, இந்த நிழல் கீழே விழாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறான். நிலா சொல்கிறா, ஆமாம் விமானத்தில் இருக்கக்கூடிய நிழல் கீழே விழாது அப்படிங்கிறது கட்டுக்கதை. தினமும் என்னது, 2 வேளை அந்த விமானத்தில் நிழல் முழுவதுமாக கீழே விழும் அப்படின்னு சொல்லி இவங்க அதை பேசிட்டு வரும் பொழுது அங்கே ஒரு பெரியவர் வராரு. அந்த பெரியவர் சொல்கிறாரு, ஒரு 70 வயசு மதிக்கத்தக்கவராக இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அப்பா கோபுரம்ங்கிறது வேற, விமானம்ங்கிறது வேற அப்படின்னு சொல்கிறாரு. கோபுரம் அப்படின்னு சொல்கிறது நம்ம நுழைவாயிலில் அமைக்கப்பட்டு இருக்கிறதா நம்ம கோபுரம்னு சொல்கிறோம். அதே விமானம் அப்படிங்கிறது அகநாழிகையின் மேல் அமைக்கப்படுவது. அந்த அகநாழிகை அப்படின்னு சொன்னோம்னா கருவறைன்னு சொல்கிறோம் இல்லையா, சுவாமி இருக்கக்கூடிய இடம், அதுக்கு மேலே அமைக்கப்பட்டு இருக்கிறதா என்னன்னு சொல்கிறோம் நம்ம அப்படின்னு சொன்னோம்னா விமானம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கத்தை கொடுக்குறாரு. இந்த கருவறையை தான் நம்ம அகநாழிகை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இதை குறிச்சிங்க, இது உங்களுக்கு வினாவில் வரக்கூடியது. இந்த கருவறையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அகநாழிகை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத அவர் கேட்டுட்டு சொல்லிட்டு வராரு. உடனே எல்லாம் கேட்குறா, இந்த பெரிய கோயில் ஏன் இதை பெரிய கோயில்னு சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட கொஞ்சம் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி அவள் கேட்குறா. உடனே பெரியவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, தஞ்சை பெரிய கோயில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கற்றளி கோயில்களில் பெரியது, உயரமானது ஆகும் சொல்கிறாரு. கற்றளி கோயில்கள் என்றால் என்ன, இது வினாவாக கேட்கலாம். கற்றளி கோயில்கள் என்ன, ராசராச சோழனால் ஏறத்தாழ 6 ஆண்டுகள் முயன்று இது கட்டி முடிக்கப்பட்டது. இது 6 வருஷமாக கட்டி முடிக்கப்பட்டது. தட்சிணமேரு என்று ராசராசனால் பெருமையுடன் அழைக்கப்பட்ட இந்த கோவில் விமானம் 216 அடி உயரமுடையது. எவ்வளோ தூரம் உடையது, 216 அடி உயரமுடையது. இந்த கருவறை விமானம் இருக்கு இல்லையா, அது 13 தளங்களை உடையது, 13 பிரிவுகளை உடையது. எது தளம் அப்படின்னு சொன்னால் நம்ம மாடி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி 13 மாடி அடுக்குகளை உடையது தான் இந்த கருவறை விமானம். கற்றளி கோயில்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறான். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பெரிய கோயில் கற்றளி கோயில்னு சொன்னீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார், அந்த கற்றளி கோயில்கள் என்றால் என்ன வினா குறிச்சிங்க. செங்கற்களை ஒன்றில் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுவது போல கருங்கற்களை அடுக்கி கட்டுவதற்கு கற்றளி என்று பெயர். நம்ம இப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, செங்கல் வீடு கட்டுறப்ப பார்த்துருப்பீங்க, செங்கல் அடுக்கி அதை வீடாக கட்டுவாங்க. அதை போன்று அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், கருங்கற்களை அடுக்கி கட்டினாங்க இல்லையா, அதை தான் என்னன்னு சொன்னாங்கன்னா கற்றளி கோயில்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது 7ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நரசிம்மவர்மன் பல்லவ மன்னன் அவங்கெல்லாம் உருவாக்கியது தான் இந்த கோவில்கள். இது மகாபலிபுர கடற்கரை கோயில்,
காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், பனைமலை கோவில் ஆகியவை இதற்கு எடுத்துக்காட்டாகும். இதெல்லாம் குறிச்சுங்கம்மா. கற்றளி கோயில்கள் என்றால் என்ன, அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் எழுதணும். எங்கெங்கெல்லாம் இருக்குது? மகாபலிபுரம் கடற்கரை கோயில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், பனைமலை கோயில், இதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த தஞ்சை பெரிய கோவில் இருக்குது பாருங்கள். இது குறுக்கு வெட்டு தோட்டம் இதை கொடுத்துருக்குறாங்க. அந்த குறுக்கு வெட்டு தோற்றம் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி தான் இங்கே படங்களாக கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துங்க. அதை பார்த்தோம்னா கற்களை கொண்டு கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில் இதுதான். அடுத்தது பார்த்தோம்னா இந்த தஞ்சை பெரிய கோவில் இருக்கு இல்லையா, இது அடுத்தது கற்களை கொண்டு கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில். இந்த பழங்காலத்தில் கோயிலெலாம் எப்படி கட்டினாங்க? நிலா கேட்குறா. பழங்காலத்தில் இப்போ ஒரு சின்ன ஒரு இடத்த கட்டணும் அப்படின்னு சொன்னாவே நிறைய ஆள் தேவைப்படுது, அடுத்த நிறைய பொருள்கள்லாம் தேவைப்படுது. அப்போ பழங்காலத்தில் கோயிலெல்லாம் எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட கேட்குறா. அவர் சொல்கிறாரு, தொடக்கத்தில் மண்ணால் கட்டி மேலே மரத்தால் சட்டகமிட்டனர். தொடக்கத்தில் என்ன பண்ணிவிடுவாங்க, மண்ணால் கட்டிடுவாங்க. கட்டிட்டு மேலே என்ன பண்ணுவாங்க, மரத்தால் சட்டகமிட்டர். அதாவது நம்ம சென்ட்ரிங்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஒரு ஃப்ளோர் போடும்பொழுது சென்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சட்டகம் இட்டுறது அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி பண்ணாங்க. அதுக்கெலாம் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா தில்லை கோவில். தில்லை என்றால் நம்ம ஊர் தான், நம்ம ஊர் கோவில். குற்றாலநாதர் கோவில், இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. நம்ம தில்லை கோவிலில் பார்த்தோம்னா கூட அது மேலே செப்பு பொன் தகடுகளால் கூரை வைந்தார்கள். உடனே என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த சென்ட்ரிங் மாதிரி போட்டுவிட்டு அதுக்கு மேலே கூரை வைத்தார்கள். பொன் தகடு செப்பு தகடு இதெல்லாம் போட்டு அதை கூரை மாதிரி அதை அடைச்சிருவாங்க. அடுத்த நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா செங்கற்களை அடுக்கி கோயில்கள் கட்டினார்கள். அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோவில் இந்த செங்கற்களை அடுக்கி அதுக்கப்புறமா கோவில்கள்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி தான் அந்த காலத்தில் சோழர்கள் செய்தார்கள். அடுத்தது 78 கோயில்களை கட்டியிருப்பதாக திருநாவுக்கரசர் தம் பதிகம் ஒன்றில் கூறுகின்றார். சோழன் செங்கனான் அப்படிங்கிற அந்த காலத்தில் அந்த சோழ அரசர்கள் என்ன பண்ணாங்களாம், 78 கோயில்களை கட்டியிருப்பதாக திருநாவுக்கரசர் தன்னோட பாடலில் கூறியிருக்கிறாரு. கோவில்லாம் ஏன் பெருசாக கட்டினாங்க? நிலா கேட்குறா, கோவிலை ஏன் பெருசாக கட்டியிருக்காங்களே, எதனால் பெரியதாக கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பெரியவர் சொல்கிறாரு, கோயில் என்பது வெறும் வழிபடும் தலம் மட்டுமன்று. நீ கோவிலில் நடக்கிறது நீ போய் வழிபட்டுட்டு வரக்கூடிய ஒரு இடம் மட்டும் கிடையாது. அங்கே இசை, நடனம், நாடகம் போன்ற அருங்கலைகள் வளர்க்கப்பட்டன. அது ஒரு பொது இடமாக கருதப்பட்டது. மக்கள் ஒன்று கூடு இடமாக இருந்தது. எனவே மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகள்லாம் இருந்ததுன்னா அங்கே கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டன. அது மட்டும் கிடையாது, பஞ்ச காலத்தில் மக்களுக்கு உதவுவதற்கான தானிய கிடங்குகளும் கோவிலுக்குள் அமைக்கப்பட்டிருந்தன. பஞ்ச காலம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, வறட்சி காலம், பஞ்ச காலம், மழைக்காலம், இதை மாதிரிலாம் வர நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணாங்களாம், அந்த தானியங்கள்லாம் அங்கே அடைத்து வைத்தார்கள். அது ஒரு கிடங்காக பயன்பட்டது. அடுத்து கருவூலம், மருத்துவமனை, போர்க்காலங்களில் படை வீரர்கள் தங்கக்கூடிய இடமாகவும் கோவில்கள் பயன்பட்டன என்றால் நீங்கள் வியப்படைவீர்கள். நம்ம நினச்சிட்டு இருக்கிறது என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கோவில் அப்படின்னு சொன்னால் போக வேண்டியது நம்ம சுவாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. இது எதுக்கெல்லாம் பயன்பட்டது? பஞ்ச காலத்தில் மக்களுக்கு உதவுவதாக பயன்பட்டது. தானிய கிடங்கும் கோயில்கள்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்த கருவூலமாக இருந்தது. மருத்துவமனையாகவும் போர்க்காலத்தில் படை வீரர்கள் தங்கக்கூடிய இடமாகவும் இந்த கோவில்கள்லாம் பயன்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு. கதிர் சொல்கிறான், சரிதான், பல்லவர் தான் கோவில் கட்டுவது வல்லவர்கள் என்று நினைத்திருந்தேன். அவன் சொல்கிறான், பல்லவர் கால சிற்பங்கள்னு சொல்லுவோம், அந்த பல்லவர்கள் தான் கோவில் கட்டுறதுல வல்லவர்கள் அப்படின்னு நான் நினைத்திருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பெரியவர் சொல்கிறாரு, செங்கல், சுண்ணம், மரம், உலோகம் முதலியவை இல்லாமலே பிரம்ம ஈஸ்வர விஷ்ணுகளுக்கு விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் குடைவரை கோவில்களை அமைத்ததாக மண்டகப்பட்டு கல்வெட்டு கூறுகின்றது. சொல்கிறாங்க, இப்போ ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் தேவை? செங்கல் வேணும், சுண்ணாம்பு வேணும், மரம் வேணும், உலோகம்லாம் வேணும். இதெல்லாம் இல்லாமையே ஒரு விசித்திர சித்தன் அப்படின்னு அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திரவர்மன் என்ன பண்ணார் அப்படின்னா பல்லவன் குடைவரை கோயில்களை அமைத்ததா அதை இந்த கல்வெட்டுலாம் கூறுகின்றன. அந்த வழியில் வந்த ராசசிம்மனோ தம் முன்னோர்களையும் விஞ்சுகிற வகையில் உன்னத சிறப்பு மெழிலும் வாய்ந்ததாக காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை அமைத்து அழியா புகழ் பெற்றான். ஒரு மன்னருக்கு ஆட்சி காலத்திலும் பார்த்தோம்னா அவங்களோட சந்ததிகள் வரும் பொழுது இதைவிட சிறப்பாக செய்யணும், ஒவ்வொரு செயலையும் சிறப்பாக செய்து வந்தார்கள். இந்த ராசசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட அந்த கோயில் இருக்கு இல்லையா, அது ராசராசனுக்கு போன்றதொரு பெரிய கோயிலை கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தோண்டியது. இப்போ இந்த ராசராசன் சோழன் இந்த கோவிலை கட்டியிருக்கிறாருன்னா அவருக்கு தூண்டுகோலாக அமைந்தது யாருன்னு கேட்டால் ராசசிம்மேஸ்வரம் அப்படிங்கிற அந்த கோயிலை கட்டின அவர் தான் இவருக்கு ஒரு ஊன்றுகோலாக எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறாரு.
அப்போ பெரியவர் சொல்கிறாரு, பரவாயில்லையே நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் யார் சொல்கிறா? நிலா சொல்கிறா. சொன்னதும் அந்த பெரியவருக்கு ஒரே ஆச்சரியம். பரவாயில்ல, சின்ன பசங்களாக இருக்கீங்கன்னு நினச்சேன், ஆனால் இதுக்குரிய இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனாலும் தஞ்சை பெரிய கோயிலை ராசராசன் தான் கட்டினான் என்பதற்கு சான்று எங்கே இருக்குது? இந்த கோயில் எந்த கலைப்பாணியை சார்ந்தது சொல்லுங்கள் பார்ப்போம். உடனே சொல்கிறாரு, இந்த கோயில் இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலை யார் கட்டினது? ராஜராஜ சோழன் கட்டினா அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கு என்ன சான்று இருக்குது? அப்போ இந்த கோயில் எந்த கலைப்பாணியை சார்ந்தது அப்படின்னு அதையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கதிர் சொல்கிறான், இந்திய கட்டட கலைப்பாணியை சேர்ந்தது. நாகரசம், பேசரம், திராவிடம் என்று 3ஆக கூறுவர். இந்த கட்டடக்கலையை 3 வகையாக சொல்கிறோம். குறிச்சிங்கம்மா, நாகரம், பேசரம், திராவிடம் அப்படின்னு சொல்லி 3 வகையாக நம்ம சொல்கிறோம். அதில் தஞ்சை கோயில் எண் பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணியாகும். தஞ்சை பெரிய கோவில் கட்டடக்கலை வகையை சார்ந்ததுன்னு கேட்கலாம். அதனால் குறிச்சிங்க, இந்த தஞ்சை பெரிய கோயில் எண் பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணி ஆகும். இது முக்கியமானது, இதை குறிச்சிங்க. இன்னும் முதல் கேள்விக்கு பதில் சொல்லலை தம்பி அப்படின்னு சொல்லி மறுபடியும் பெரியவர் கேட்குறாரு. நிலா சொல்ல ஆரம்பிக்கிறா, நான் சொல்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு 1886ஆம் ஆண்டு ஜெர்மனி அறிஞர் ஹீல்ஸ் 6 ஆண்டுகள், அதாவது ஹீல்ஸ் 6 ஆண்டுகள் தீவிரமாக கல்வெட்டுகளை படியெடுத்து வாசித்து இந்த கோவிலை ராசராசன் தான் கட்டினான் என்று உறுதி செய்துள்ளார். அவர் கேட்டார் இல்லையா, ராசராசன் தான் கட்டினாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டதுக்கு நிலா சொல்கிறா, 1886ஆம் ஆண்டு ஜெர்மனி அறிஞர் ஷீல்ஸ் 6 ஆண்டுகள் தீவிரமாக என்ன பண்ணாராம், கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்ணாராம். அப்படி ஆராய்ச்சி பண்ணி இந்த கோவிலை கட்டினது யார்? ராசராசன் தான் அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பெரியவர் சொல்கிறாரு, சரியாக சொன்னாய், இந்த கோயில் அரிய ஓவியங்கள் இருக்கின்றன. இந்த இடத்துல என்ன இருக்குது? அரிய வகையான ஓவியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கதிர் சொல்கிறான், ஆமாம் ஆமாம், நானும் எங்கே படிச்சிருக்கேன்? செய்தித்தாள்களில் இந்த செய்திகள்லாம் படித்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து 1930ஆம் ஆண்டில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்த எஸ்கே கோவிந்தசாமி தஞ்சை பெரிய கோவில் கருவறையில் 2 தளங்கள் உள்ள சுற்றுக்கூடம், சாந்தார நாழிகை பகுதி சுவர்கள் ஓவியங்கள் காணப்பட்டதை முதலில் கண்டறிந்தார். இந்த கருவறை இருக்கு இல்லையா, அதில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்துல முதல்ல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்த எஸ்கே கோவிந்தசாமி அப்படிங்கிறவர் தான் அந்த ஓவியங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதில் தட்சிணாமூர்த்தி ஓவியம், சுந்தரர் வரலாறு, திரிபுராந்தகர் ஓவியம் முதலியன சுவர் முழுவதும் பெரிய அளவில் வரையப்பட்டிருந்தது அப்படிங்கிறத இதில் அவர் சொல்கிறாரு. அடுத்து நிலா சொல்கிறா, ஃப்ரெஸ்கோ வகை ஓவியங்களை தானே சொல்கிறீர்கள்? அவள் கேட்குறான், ஃப்ரெஸ்கோ வகை ஓவியம்னு ஒன்று இருக்குது, அதுதானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. சோழர் கால ஓவியங்கள் மீதே நாயக்கர்கள் ஆட்சியில் ஓவியங்கள் வரைந்திருந்ததை அறிந்து அதனை வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்தியவர் அவர்தானே கேட்குறா. அந்த ஃப்ரெஸ்கோ ஓவியத்தை தான் நீங்கள் அதை தானே சொல்ல வரீங்க, இப்போ அந்த ஓவியத்தையும் வெளிப்படுத்தணும் அவர் தானே அப்படின்னு கேட்கும் பொழுது கதிர் சொல்கிறான், அந்த ஓவியங்களை நாங்கள் பார்த்து படம் எடுக்க இயலுமா? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஓவியங்கள்லாம் நாங்கள் போய் பார்த்து அதை ஃபோட்டோ எடுக்கலாமா ஐயா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட கதிர் கேட்குறான். பெரியவர் சொல்கிறாரு, பொதுமக்களுக்கு அனுமதி இல்லைப்பா, சிறப்பு அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே பார்க்க முடியும். அங்கே என்ன பண்ண முடியாது, கருவறைக்குள்ளே எல்லாரும் போக முடியாது, யாராவது சிறப்பு அனுமதி வாங்கியிருந்தால் மட்டும்தான் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கோவிலுக்கோ தொல்லியலிடங்களுக்கோ செல்பவர்கள் அதன் முக்கியத்துவத்தை உணராமல் சிலையை சேதப்படுத்துதல் என்ன பண்ணுறாங்களா, நிறைய பேர் அங்கே போகும்பொழுது அந்த சிலையோட முக்கியத்துவம் தெரியாமல் அதை சேதப்படுத்திடுறாங்க, சுவரில் கிறுக்கி வச்சிடுறாங்க, அதனால் தொல்லிடங்களில் குப்பை போடுறாங்க. இதனால் இழிவான செயலில் ஈடுபடுறதுனால நாம் என்ன பண்ணுறோம், அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதை உணராமல் நிறைய பேர் அதை சிதைக்கிறதுனால அந்த ஓவியங்கள்லாம் என்னவாயிடுச்சு, இப்போ சிதைந்து போய் உடைந்தும் அழித்து விட்டோம். அதை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இப்போ யாரையும் அங்கே விடுறது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு. கதிர் சொல்கிறான், ஆமாம் ஆமாம் ஐயா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். வரலாறு படைத்த நமக்கு அதனை பாதுகாக்க தெரியறதில்ல. வரலாறு நம்ம படைச்சிட்டோம், ஆனால் அதை என்ன பண்ணுறது கிடையாது, பாதுகாக்க நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெஸ்கோ ஓவியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு புதுமை என்று பொருள் இங்கே இருக்குது பாருங்கள். ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் என்றால் என்ன குறிச்சிங்க. ஃப்ரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு புதுமை அப்படி என்று பொருள். சுண்ணாம்பு காரைப்பூச்சி மீது அதன் ஈரம் காயும் முன் வரையப்படும் பழமையான ஓவிய கலைநுட்பத்தை தான் நம்ம ஃப்ரெஸ்கோ ஓவியம்னு சொல்கிறோம். இந்த வகை ஓவியங்களை அஜந்தா, எல்லோரா, சித்தன்னவாசல் போன்ற இடங்களில் நம்ம பார்க்கலாம்.
அடுத்து தஞ்சை கோவிலில் நந்தியும் சிகரமும் ஒற்றைக்கல்லால் ஆனதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா. கதையை சொல்கிறான். ஐயா தஞ்சை கோவிலில் நந்தியும் சிகரமும் ஒற்றை கல்லால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பெரியவர் சொல்கிறாரு, இங்குள்ள நந்தி சோழர் காலத்தை சார்ந்தது அன்று, சோழர் காலத்தை சார்ந்தது கிடையாது. நாம் பார்க்கும் இந்த பெரிய நந்தியும் மண்டபமும் நாயக்கர் காலத்தில் செதுக்கப்பட்டது தான் இந்த நந்தி. சோழர் காலத்து நந்தி தற்போது தென்புற திருச்சுற்றில் உள்ளது. இன்னொரு செய்தி சொல்கிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அந்த சிகரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மந்திர கல் ஒற்றை கல் அன்று. பிரம்மந்திர கல்ங்கிறது அந்த ஒத்த கல், அது கிடையாது. 13 தளங்களை உடைய கருவறை விமானத்தின் மேல் எண்பட்டை அமைப்பில் ஆரஞ்சு பழ சுளை போன்று 8 கருக்கள் நெருக்கமாக வைத்து ஒட்டப்பட்டன. இது ஒத்த கல் நம்ம நினச்சிட்ருக்கோம். இது என்ன கிடையாது, ஒத்த கல் கிடையாது. கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 13 அடி அந்த தளம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு மேலே 8 கல்லையும் ஆரஞ்சு சொல்ல மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, நெருக்கி அமைச்சு அதை ஒத்த கல் மாதிரி தெரியதாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு. அதுக்கு நிலா சொல்கிறா, புதிய கோபுரங்கள் உயரமாக கட்டுவது என்பது பின்னால் வந்த பழமை இல்லையா அப்படின்னு கேட்குறான். புதிய செய்தி ஐயா, நீங்கள் சொன்னது இப்போ நல்ல ஒரு செய்தி நான் தெரிஞ்சிட்டேன். அடுத்தது, இந்த கோபுரங்களை உயரமாக கட்டுறது என்பது பின்னால் வந்த பழக்கம் இல்லையா, அதெல்லாம் முன்னோர் காலத்தில் இல்லாமல் அடுத்து வர காலத்தில் கோபுரங்களை உயரமாக கட்டணும் அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கிட்டதா, அவங்களா ஏற்படுத்திக்கிட்டதா? அந்த பழைய கோவிலெலாம் கோபுரங்கள் சிறுசாகவே இருக்கிறத பார்த்துருக்கேன். நம்முடைய தமிழக அரசின் சின்னமே கோவில் கோபுரம் தானே. அவள் சொல்கிறா, நம்மளோட தமிழக அரசு இருக்கு இல்லையா, அதோட அந்த சின்னத்தோட அந்த முத்திரை என்னது, கோபுரமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பார்க்கும்போது கோபுரங்கள்லாம் சிறியதாக இருக்குது. ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த கோபுரங்கள்லாம் பெருசாக இருக்கே, இது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறா. கதிர் சொல்கிறான், 12ஆம் நூற்றாண்டில் கோபுரங்கள் தனி சிறப்பு பெற்றன என்று சொல்லலாம். 12வது நூற்றாண்டில் கோபுரங்களுக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு இருந்தது. அப்போ வெளி கோபுரத்தை உயரமாகவும் உட்கோபுரத்தை உயரம் குறைவாகவும் 2 கோபுரங்களாக கட்டும் புதிய மரபை தோற்றுவித்தவன் ராசராசன். குறிச்சிங்க. அதாவது 2 கோபுரங்கள் அமைத்தாங்க. வெளி கோபுரத்தை உயரமாகவும் உள்ளே இருக்க கோபுரத்தை சிறியதாகவும் வச்சாங்க. இதை யார் அதாவது ஒருத்தவங்க ஒவ்வொரு மாடல் சொல்லுவோம் இல்லையா, அந்தந்த அவங்க வாழ்ந்த காலத்துக்கு தக்கவாறு அதை வெளிப்படுத்தினாங்க. அப்போ ராசராசன் தான் இந்த முறையை அறிமுகப்படுத்தியவன். அதனை திருவாயில் என்று சொல்வார்கள். கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திரிபுவனம் ஆகிய இடங்களில் 2 வாயில்கள் இருப்பதை பார்த்திருக்கிறோம் தானே நிலா. நிலாட்ட கேட்குறான், யார் இதெல்லாம் இவர்கள் கட்டினது, சோழர்கள் கட்டியது. கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திரிபுவனம், இந்த கோயிலெல்லாம் 2 வாயில்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். பெரியவர் சொல்கிறாரு, 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெரும் மரபு. கோபுரம் அப்படின்னு சொன்னாவே 4 பக்கத்தில் 4 கோபுரமாக எழுப்பணும். இதுதான் நம்மளோட பாரம்பரியம், மரபு. ஆனால் 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் தொடங்கியது என்னென்னா, கீழ்ப்பகுதியை கல்லாலும் மேல் பகுதியை செங்கற்களாலும் கட்டியிருப்பர். கீழ்ப்பகுதி என்ன பண்ணுவாங்களாம், கல்லால் கட்டியிருப்பாங்களாம். மேல் பகுதியை அடுத்தது செங்கற்களால் கட்டியிருப்பாங்க. அடுத்தது புகழ்பெற்ற கோயில்கள் பலவத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, விஜயநகர அரசு, காஞ்சி, தில்லை, திருவாவண்ணாமலை, திருவரங்கம், மதுரை ஆகிய இடங்களில் உள்ள கோயிலில் உள்ள கோபுரம் எல்லாமே 150 அடிக்கு மேல் உயரமாக இருக்கும். இப்போ இந்த கோவில்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த செங்கற்களால் கட்டியிருப்பாங்க. கீழ்ப்பகுதி கல்லால், மேல் பகுதி செங்கற்களால் கட்டியிருப்பாங்க. புகழ்பெற்ற கோயில் எல்லாமே பார்த்தோம்னா மிக உயர்ந்த கோபுரத்தை உடையதாக தான் இருக்கும். இதில் விஜயநகர அரசு, காஞ்சி, தில்லை, திருவண்ணாமலை, திருவரங்கம், மதுரை ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய கோபுரத்தோட அடி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 150 அடி உயரத்துக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நிலா சொல்கிறா, ராசராசன் காலத்தில் பெண் அதிகாரிகள் அரசு பணிகளில் இருந்திருக்கிறார்கள் தெரியுமா. அடுத்தது கேட்குறா, பெண் உரிமை என்பது இப்போ வந்தது மட்டும் கிடையாது, அப்பொழுதே பெண்கள் அனைவரும் வேலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக நமக்கு இருக்கின்றது. ராசராசன் காலத்திலேயே அரசு அதிகாரியாக அரசு பணியில் அதாவது பெண் ஒருத்தி இருந்திருக்கா. ராசராசனின் பட்டத்தரசி உலோகமா தேவி திருவையாற்றில் கட்டிய கோவில் உலோகமா தேவிச்சுரம் என்று அழைக்கப்படும் அந்த கோவில் உள்ளது. கல்வெட்டில் இருக்கான். உடன் கூட்டத்து அதிகாரம் செய்கிற கோவலூர் உடையான் காடன் நூற்றன் மறையும் அதிகாரிச்சி எருந்தம் குஞ்சர மல்லிகையும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த வரிகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எருதங் குஞ்சர மல்லி என்ற பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பெண் அதிகாரியே அதிகாரிச்சி அப்படின்னு சொல்லி அதில் பெண்பாலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் ஒரு அதிகாரிச்சி பற்றி குறிப்பிருக்கிறது. அவர் பெயர்
அதிகாரச்சி சோமையன் அமிர்தவல்லி மகிழ்ச்சி தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இருந்தாங்க தான். அவங்களோட பேர் அமிர்தவல்லி. அதிகாரச்சி சோமையன் அமிர்தவல்லி பேரை குறிச்சுங்க. இதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் அதிகாரிகளாக பணிபுரிந்திருக்கிறாங்க என்பது ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கதிர் ரொம்ப அதை அதிசயமாக சொல்லிகிட்டு இருக்கான். நிலா சொல்கிறா, அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, நாங்கள் இருவரும் தொடர்ச்சியாக கட்டடக்கலை பற்றி ஆய்வு செஞ்சு வரோம். ஓரளவு இந்த செய்திகள் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்களை பார்த்தா சாமியாரை போல் இருக்குது. ஆனால் எங்களுக்கு தெரியாத தகவல்களை கொஞ்சம் சொல்கிறீங்களா, தெரியாத செய்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவள் கேட்க ஆரம்பிக்கிறா. உடனே அவர் சொல்கிறாரு, இதே ஊரில் வசிக்கும் கல் தச்சன் நான். இந்த ஊரில் வசிக்கக்கூடிய கல் தச்சன். கல் தச்சன் தான் அந்த கல்லெல்லாம் செதுக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் கல் தச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் முன்னோர்கள் அல்லவா இப்படிப்பட்ட பெருங்கோயில்களை எழுப்பியிருக்கிறாங்க. என்னோடய முன்னோர்கள் தான் இந்த கோயிலெலாம் கட்டியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் இவ்வளோ உயரத்தில் ஒரு கற்கோயிலை, தஞ்சையின் பெருமை அப்படின்னா இந்த கோவில் தான். 2-3 தலங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு கோயில் கட்டி வந்த காலத்தில் புதிய மரபு படைச்சிருக்கிறவன் தான் இந்த ராசராச சோழங்கிறவன். என் தந்தை காலத்தில் கூட கற்சிற்பங்கள் செய்திருக்கிறேன். அப்பப்போது இந்த கோயிலுக்கு வருவேன். இங்கே வந்துட்டால் என் காதில் கற்களை செதுக்கும் ஒளியின் ஓசையும் பெருந்தச்சனின் ஆணிகளும் ஒலிக்க தொடங்கிடும். இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த கல் செதுக்கக்கூடிய அந்த சிற்பங்களை செதுக்கக்கூடிய ஒலிகளின் காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு அதிகாரி, உயர் அதிகாரி இருப்பான். அவர் சொல்லக்கூடிய அந்த ஆணை சொல் தான் என் காதில் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த நூற்றாண்டில் பெருந்தச்சர்களான என் முன்னோர்களை வியந்தபடி இங்கே அமர்ந்திருப்பேன். என்னோட முன்னோர்கள்லாம் எப்படிலாம் இந்த வேலைகள்லாம் கலை நுட்பத்தெல்லாம் செய்திருப்பாங்கன்னு பார்த்து அதெல்லாம் வச்சு ரசிச்சுட்டு நான் உட்காந்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பெரியவர் அந்த இடத்த விட்டு விடைபெற்று சென்று விடுகிறார். அடுத்து கதிர் சொல்கிறான், தஞ்சை கோயிலை எந்த வகையிலும் மறக்க முடியாது. இந்த தஞ்சை கோயிலை என்ன பண்ண முடியாது, நம்ம எந்த வகையிலையும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கோவிலை மறுபடியும் சுற்றி பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் சுற்றி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மதுராந்தகனார், நித்த வினோதன பெருந்தச்சன், இலத்தி சடையனார், கண்டராத்திய பெருந்தச்சன், எடுப்பித்தவன் பெயர் மட்டுமே பொறிக்கப்படும் நிலையில் தச்சர்களின் பெயரும் இந்த அழியா கோவிலில் பதிர்ப்பது மேலும் ஒரு புதுமை. இதில் என்ன பதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தஞ்சை பெரிய கோவிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்தெந்த தச்சர்கள் என்னென்ன பண்ணாங்க, எந்த வகையில் உதவி பண்ணாங்க, பெரியவன் சொன்ன புதிய தகவல் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி வரும்பொழுது மறுபடியும் அந்த கோவிலை சுற்றி வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு பெயராக அங்கே பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த ஒரு ரூபாய் கொடுத்ததுலேருந்து அந்த சிலையை செதுக்கியவர்கள் முதற்கொண்டு யார் எந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு சில வரலாறும் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது. அவங்களுக்கு ஒரு புதுமையான விஷயமாக இருந்தது. உடனே அவன் கதிர் சொல்கிறான், இந்த வாரம் நம்ம வலைதளத்தில் தஞ்சை பெரிய கோவிலை பற்றி விரிவாக கட்டுரை படங்களை பதிவேற்றுவோம் வான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இந்த கோயிலை பார்த்தோம்னா, இந்த எடுப்பித்தவர்கள் கல்வெட்டுகளில் இந்த கல்வெட்டுகளில் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், நாம் கொடுத்தனவும் நம் அங்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருள்க எழுதியிருக்காங்களாம். அதில் யார் என்னென்ன பொருள் எப்பப்போ யாருக்கு எந்தெந்த நேரத்தில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்காங்களாம். பெண்டர்னா பெண்களை பற்றி குறிக்கக்கூடியது என்று இந்த இடத்துல குறிப்பிடப்படுகின்றது. இதற்கட்ட உதவியர்கள் சிறப்பிக்கப்பட்டுள்ளனர். தான் மட்டுமே பங்களிக்காமல் மற்றவர்களின் உதவியும் பெற்றதோடு அதனை கல்வெட்டுவாகவும் ஆவணப்படுத்தியிருக்கும் ராசராசனின் பாங்கு போற்றத்தக்கது. தனக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இடத்தை தன் தமக்கை குந்தவை தேவிக்கு அங்கன் அளித்துள்ளார். அடுத்து பெண்டு என்று சொல்லார். அவருடைய மனைவியார் கொடுத்த கொடையை குறிப்பிடுவதோடு கொடுப்பார் கொடுத்தனவும் என்று சொல்வதன் மூலம் ராசராசன் மற்றவர்களின் கொடையையும் உலகம் அறியும்படி செய்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ராஜராஜ சோழனுடைய இந்த தஞ்சை பெரிய கோவில் மிக்க புகழ் பெற்றது. இதன் சிறப்புகளை நாம் இன்னும் காணலாம் என்றால் கூறிக்கொண்டே போகலாம், நிறைய இருக்கின்றது. இதை பற்றி இப்பொழுதுக்கு இந்த பாடத்தில் நாம் இதுவரைக்கும் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.